யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. மச்சான் இருட்டிருச்சு. இப்ப எப்படி போறது? நடந்து நடந்து கால்லாம் வேற வலிக்குது. இவ எங்க போனான்னு கூட தெரியலையே. இதுக்கு மேல நம்ம போறது கஷ்டம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். ஆனா ஷாலுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியலையேடா. அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் மனசு ஆறாது. எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, வா நடந்து போகலாம். டேய் நாய், நான் அதுக்கு சொல்லல. பாரு, ரொம்ப இருட்டிருச்சு. இதுக்கு மேல நம்ம நடந்து போனா வழியில ஏதாவது வந்தாலும் நம்மளால அதை தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இந்த இடம் கொஞ்சம் பாதுகாப்பா தான் தெரியுது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். இன்னும் தெற்கு பக்கமா ஒரு கிலோமீட்டர் போனா போதும். அங்க ஒரு கிராமம் இருக்கும். அங்க இது அவ போயிருக்காளான்னு பார்த்துட்டு வரலாம். மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த காட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாம் பலி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது. சிச்சி, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல. வாய் வைக்காத. வரும்போதே அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். அவங்களால ஷாலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அவ அங்க போயிருந்தா அவ சேஃபா தான் இருப்பா. மச்சான், அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாதுடா. எல்லாம் என்னாலதான். அவகிட்ட நான் சும்மா விளையாட்டா பேசுறேங்கிற பேர்ல ரொம்ப சீண்டிட்டேன். அதான் கோச்சிட்டு போயிட்டா போல. இதெல்லாம் என்னோட முட்டாள்தனத்தால தான் நடந்துச்சு. சரி மச்சான், கவலைப்படாத. ஷாலுக்கு எதுவும் ஆகாது. விடிஞ்சதும் அவளை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். காட்டுல ரொம்ப நேரம் அலைஞ்சு தெரிஞ்சதுனால நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க. இத சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில உங்களை நான் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவேன். ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். என்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தகவல் சொல்றதுன்னு தான் தெரியல. ஒரு நாள் தானே ஆகியிருக்கு. வன பாதுகாவலரிடம் புகார் கொடுத்திருப்பார்கள். நீங்க பயப்படாதீங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்கள். சரி. உசுர போகுது உசுர போகுது உசுர போகுது உசுர போகுது. வர வழியில இதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சே. இந்த காடு முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்ல வேளை வர வழியில சிறுத்தை புலி யானைன்னு எதுக்கிட்டையும் மாட்டாம இவங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்கோம். இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பிடும். இந்நேரம் பாலாவும் இவனும் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. பிடிச்சிட்டு போலான்னு வந்தா ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? வந்து நீ பிறந்தா என் புத்தி குளத்தி பொறிய நீ விதச்சா அடத்திற்கு மர காடு பெருசுதா. உசுர போகுது உசுர போகுது உசுர போகுது உசுர போகுது. கீரா, அனுமதி இல்லாம ஒரு பொண்ணு தவறா பாக்குறது ரொம்ப தப்பு. இங்க நிக்கிறது சரியில்லை. அருவியில குளிச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அதாவது இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையா இதை அனுபவிக்கிறேன். உனக்கு எங்க ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? எங்க ஊர்லலாம் ஒரே டிராஃபிக், பொல்யூஷன் இது மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா இங்க எந்த ஒரு சத்தமும் இல்லாம மரங்களுக்கு நடுவுல சின்னதா வீடு கட்டி ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா இல்லையா? காலங்காலமா நாங்க எல்லாரும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நானும் என் புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன். ஆதி காலத்துல எல்லா மக்களும் காட்டுக்குள்ளதான் வாழ்ந்தாங்கன்னு. ஆனா இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறத இன்னைக்குதான் பாக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களோட உடை, அலங்காரம் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க என்ன மாதிரி தமிழ் பேசுறீங்க, ஆனா வீரா ஏன் வித்தியாசமா பேசுறாரு? மரத்துல இருக்கிற தேனை விற்கிறதுக்காக இந்த காட்டு தாண்டி ஊருக்கு வெளியெல்லாம் நான் வந்திருக்கேன். அங்க உள்ளவங்க கிட்ட பேசி பழக்கமாயிருச்சு. ஆனா வீரா தேன் எடுக்கிறதோட சரி, அவன் வெளியெல்லாம் போய் வித்துட்டு வந்ததில்ல. ஓ அப்படியா? சரி, இன்னைக்கு ஏதாவது உங்க ஊர்ல திருவிழாவா? ஏன்னா ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்படின்னா பூ அலங்காரம். ஓ அதுவா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. இங்க கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. எங்க ஊர்ல ஒரு கலாச்சாரம் உண்டு. பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பையனுக்கு பிடிச்சா போதும், நாங்க உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அவளோட மனசு ஜெயிச்சு அவ கூட அவன் வாழ்றதான் எங்க ஊர் கலாச்சாரம். என்ன, பொண்ணுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? ஐயோ, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆனா இந்த ஊர்ல அதுதான் சரி. ஓ அப்படியா? ஆமா, யாருக்கு கல்யாணம்? அக்கா, கல்யாண ஏற்பாடு எல்லாமே சிறப்பா பண்ணியாச்சு. நீ பொண்ணு அழைச்சிட்டு வந்தா மட்டும் போதும். சரிடா, நான் கூட்டிட்டு வரேன். நீ போ. உனக்காக உள்ள ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன், அதை கட்டிக்கோ. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த புடவை நல்லதா இருக்கு. இங்க திருமணம் நடக்க போகுதுல, நீ புடவையை மாத்திக்கோ. சரிங்கக்கா, நான் போய் மாத்திட்டு வரேன். இரு இரு, நானும் உன் கூட வரேன். எங்கள மாதிரி அழகா உனக்கும் சாரி கட்டி விடுறேன்.
இந்த மாதிரியா? ஆமா, பார்க்கிறதுக்கு எங்கள மாதிரியே ரொம்ப அழகா தெரிவ. இன்னைக்கு ஒரு நாள் தானே எங்க கூட இருக்க போறேன், அதனால நான் கொடுக்கிற சேலைய ஏன் விருப்பப்படி கட்டிக்கோ. சரிங்கக்கா. அந்த கிராமம் இங்க யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாம். ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தேடிட்டு இருப்பாங்க. வீரா சார் என்ன சீக்கிரம் கொண்டு போய் விட்டு வரல. வீரா சொன்ன சொல்ல காப்பாத்துவான், உன்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுருவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நேரம் போயிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தேடிட்டு இருப்பாங்க. பொறுமையா இருமா, எங்க ஊருக்கு மருமகளா வர போறேன். பொறுமை இல்லைன்னா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இரு. மருமகளா? என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாத்தையும் புரியுற மாதிரி வீரா சொல்லுவான். டேய் வீரா, உன் பொண்டாட்டி உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கா. நான் தேர்ந்தெடுத்த விஷயம் என்னைக்கும் தவறாகாது. வீரா சார், என்ன சொல்றாங்க இவங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும்படி நானே சொல்கிறேன். எனக்கு உன்னை மிகவும் பிடித்துள்ளது. உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கீங்க? நான் உளரவில்லை, உண்மையைதான் சொல்கிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்கள் ஊரில் ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் போதும், திருமணம் செய்து பிறகு அவள் மனதை வென்று ஒன்றாக வாழலாம். வீரா சார், உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். நீங்க கூட சொன்னீங்கல்ல, வர வழியில ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்துறவன் ஆண் மகனே இல்லைன்னு. உன்னை பார்க்கும் முன்பு அப்படிதான் இருந்தேன். உன்னை பார்த்த மறுகணமே என் கொள்கையை மாற்றிக்கொண்டேன். நீ பயப்பட வேண்டாம். நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை. உன்னை திருமணம் செய்வேனே தவிர உன் அனுமதி இல்லாமல் உன்னை நான் தொடமாட்டேன். இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க ஊர் சம்பிரதாயம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீ எவ்வளவு அழுதாலும் இங்கிருந்து நீ தப்பிக்க முடியாது. எங்கள் ஊரின் கலாச்சாரத்தை நீ பின்பற்றியே ஆக வேண்டும். என்னடா வீரா பேசி பேசி நேரத்தை கடத்திட்டு இருக்க? அவ கழுத்துல தாலி கட்டு, அதுக்கப்புறம் பேசிக்கோங்க. இல்ல இல்ல, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சுதான் உங்க கூட வந்தேன். ஆனா நீங்க இப்படிப்பட்டவரும் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஒரு சிறுத்தை புலியோ யானைக்கிட்டயோ மிதிப்பட்டு செத்திருந்தா கூட பரவாயில்ல, விருப்பமே இல்லாம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது. இதுக்கு நான் காட்டுக்குள்ள செத்தே போயிருந்துக்கலாம். நீ இப்படி முரண்டு பிடிப்பது கூட அழகாக தான் உள்ளது. ப்ளீஸுங்க, என்னை வெட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் தான் சொல்லிவிட்டேனே, இந்த வீரா ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை என்னைக்கும் மாற்றிக்கொள்ள மாட்டான். நீதான் என் மனைவி என்று நான் முடிவெடுத்து விட்டேன். இங்கிருந்து நீ எங்கேயும் தப்பி செல்ல முடியாது. உங்களை ரொம்ப கண்ணியமானவர் நேர்மையானவர் நினைச்சேன். நீங்க இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உன்னை பார்ப்பதற்கு முன்பு வரை அப்படித்தான் இருந்தேன். ஆனால் உன் அழகு, சிரிப்பு எல்லாம் என்னை கவர்ந்து விட்டது. வீரா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல தாலியை கட்டு. நிறுத்துங்க. யார் பொண்டாட்டிக்கு யார் தாலி கட்டுறது? என்னது, பொண்டாட்டியா? ஆமா, அவ என்னோட பொண்டாட்டி. அவளுக்கு நீங்க எப்படி தாலி கட்ட முடியும்? ஆனால் இந்த பொண்ணை பார்த்தால் திருமணமான மாதிரி தெரியவில்லையே. இங்கே வந்ததிலிருந்து என் நண்பர்கள் என்னை தேடி வருவார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாள். தம்பி, உண்மையதான் சொல்றீங்களா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பொய் சொல்றீங்களா? பொய் சொன்னா எங்க ஊர் தண்டனையே வேற மாதிரி இருக்கும். டேய், முதல்ல இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறத நிறுத்துங்கடா. நான் சொல்றது அவ்வளவு உண்மை. அவ என்னோட பொண்டாட்டி. நாங்க 2 பேரும் இங்க சுத்தி பார்க்க வந்திருந்தோம். அவ வழி தெரியாம காட்டுக்குள்ள வந்துட்டா. நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நாங்க ஒரு முறை இந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிறோம். பொண்ணே, நீ சொல்லு, இவர் சொல்றது உண்மையா? நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா? ஒருவேளை இவர் சொல்றது பொய்யா இருந்தா இவருக்கு நாங்க கொடுக்கற தண்டனையே ரொம்ப மோசமா இருக்கும். பொய் சொன்னா என்ன தண்டனை கொடுப்பீங்க? கழுத மேல ஏத்தி இந்த ஊரையே சுத்த விடுவோம். இப்ப சொல்லு, இவர் சொல்றது உண்மையா பொய்யா? அவன் சொல்றது பொய். நாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. அடி பாவி மச்சான், இவளை போய் காப்பாத்த வந்தோம்ல, நம்ம புத்திய செருப்பாலையும் அடிக்கணும். நேத்து வெறுப்பேத்தனல, அதுக்குதான் பழி வாங்குறா. அனுபவி ராஜா, அனுபவி. எங்கள் ஊருக்கே வந்து பொய் கூறுகிறாயா? இதற்கு தண்டனை கழுதை மேல் ஏறி ஊரையே சுற்றி வர வேண்டும். ஐயோ சார், அவ பொய் சொல்றா. உண்மையாவே நான் தான் அவளோட புருஷன். அவ என் மேல கோபத்துல இருக்கா. அவகிட்ட நீங்க கேட்டு பாருங்க. டேய், நீயாவது சொல்லுண்டா. சாரிடா, அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துலலாம் நான் தலையிடுறது இல்ல. என்ன மச்சான் இப்படி கால வர்ற? நேத்து அவளை கடுப்பேத்தி இவ்வளவு தூரம் வர வச்சுட்ட. நீயே சமாளி. ஷாலு,
நம்ம பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கலாம். அவங்க கிட்ட உண்மையை சொல்லு. என்ன உண்மையை சொல்லணும்? நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் என் புருஷன் இல்லை. சுச்சுவேஷன் புரியாம இவ வேற மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மீசக்காரன் வேற என்ன முறைக்கிறான்டா. தம்பி, இப்படி கட்டாயப்படுத்திலாம் பொய் சொல்ல வைக்க கூடாது. அந்த பொண்ணு எதுக்காக மிரட்டுறீங்க? ஐயோ, நான் மிரட்டல. நான் உண்மையை தான் சொல்றேன். நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஓ, அப்படியா? சரி, நீங்க சொல்றது உண்மை என்றால் இந்த தாலி எடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்டுங்கள். என்ன? நீங்க தானே சொன்னீங்க நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு. அப்ப இந்த தாலி அவங்க கழுத்துல கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அது வந்து ஷாலு, வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிறேன். ஏதாவது பண்ணு. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தானே. வாயை திறந்து சொல்லு. இல்லைன்னா இவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவனை பழி வாங்குறோன்னு சொல்லிட்டு இங்கே வச்சு நம்ம கல்யாணம்லாம் நடக்கக்கூடாது. பேசாம புருஷன் பொண்டாட்டினே சொல்லிடலாம். அவர் சொல்றது உண்மைதான். நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். வந்ததிலிருந்து உங்கள் கணவர் பற்றி நீங்க பேசவே இல்லையே. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாகவே இருந்துட்டு போங்கள். ஆனாலும் இங்கே இந்த திருமணம் இப்பொழுது நடந்தே தீரும். நாங்க தான் கணவன் மனைவின்னு ஒத்துக்கிட்டோமே, அப்புறம் எதுக்காக திரும்பவும் தாலி கட்ட சொல்றீங்க? நீங்க இங்க வந்ததுல இருந்து உங்க கணவர் பற்றி நீங்க பேசவே இல்ல. உங்கள் நண்பர் வருவார், காப்பாற்றுவார்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது மாத்தி பேசுறீங்க. எனக்கு உங்கள் மேல் சந்தேகமாக உள்ளது. இவர் உங்கள் கழுத்தில் தாலி கட்டிய பிறகு நான் உங்களை நம்புகிறேன். அவர் கட்டவில்லை என்றால் நான் கட்டி உங்களை மனைவியாக்கிக் கொள்வேன். டேய் மச்சான், என்னடா பண்றது? இவன் வேற தாலி கட்டு தாலியை கட்டுன்னு சொல்றான். வேற வழியே இல்ல. நீ பேசாம தாலியவே கட்டிரு. டேய், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேசுவேன். இப்ப என்ன தாலி கட்ட சொல்றேன். என் அம்மா அப்பாவுக்குலாம் யார் பதில் சொல்லுவா? நான் சொல்லிக்கிறேன்டா. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. உங்களுக்கும் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. எப்படியும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டுல பயங்கரமா எதிர்ப்பு வரும். ஓடி வந்து கல்யாணம் பண்ணாலும் அசிங்கம். அதுக்கு இது பெட்டர். மச்சான், நீயா பேசுற? அம்மா அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்லுவேன். பெத்தவங்களை ஏமாத்துறது தப்புதான். ஆனா நீங்க இப்போ ஒன்னும் அவங்களை ஏமாத்தலையே. இது வேற வழி இல்லாம நடக்கிற கல்யாணம். அப்புறம் இந்த ஊர் கலாச்சாரப்படி இதை நீங்க பண்ணிதான் ஆகணும். மச்சான், நான் எப்படிடா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய், வேற வழி இல்லடா. இந்த ஊர் கலாச்சாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். இங்க வரதுக்கு முன்னாடி இந்த காட்டை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் போன்ல நெட்ல படிச்சேன். நீ வந்ததுமே புருஷனை வாய் விட்டது உன்னோட தப்பு. இப்ப வேற வழியே இல்ல, தாலியை கட்டு. அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி வெறுப்பேத்தி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்ப பாரு, கல்யாணத்திலேயே வந்து நிக்குது. என்னப்பா, தாலியை கட்ட சொல்லிட்டோம், உங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டே இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி புருஷன் பொண்டாட்டினா இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்புறம் கூட்டிட்டு போங்க. எங்க வீராவே உங்களை கொண்டு போய் பத்திரமா விட்டுருவான். சரிங்க, எனக்கு சம்மதம். நான் அவ கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டின்னு நிரூபிக்கிறேன். ஏய், என்ன விளையாடுறியா? வேற வழி இல்ல ஷாலு, என்ன மன்னிச்சிரு. டேய், நிஜமாவே என் கழுத்துல தாலி கட்ட போறியா? அன்னைக்குதான் அவ்வளோ பேசினேன். லூசு, சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பேசினேன். அதுக்காக கோச்சிட்டு காட்டுக்குள்ள வந்துருவியா? நான் வேணுனே ஒன்றும் வரல. அழுதுட்டே இருந்தனா அப்படியே வழியை மறந்துட்டேன். லூசு லூசு, உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீயே சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அதை புரிஞ்சுக்காம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டல. சாரி, நீ என்ன வெறுப்பேற்றுக்காக சொன்ன எனக்கு தெரியல. உண்மையாவே உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையோன்னு நினைச்சிட்டேன். இங்க இருந்து இவங்களை அடிச்சு போட்டு நம்ம தப்பிச்சிடலாம். இந்த காட்டுக்குள்ள எந்த பக்கம் போறதுன்னு கூட நமக்கு தெரியாது. இவங்க உதவி இல்லாம நம்மளால வெளியே போக முடியாது. அப்புறம் இவங்க ஒன்றும் கெட்டவங்க இல்ல. அதுக்காக இப்ப என் கழுத்துல இந்த தாலியை கட்ட போறியா? ம், ஆமா. உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். ஆனா உனக்கு? எனக்கும் சம்மதம் தான். முதலாய் தூங்கவில்லை நான் இது போல நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி, உங்க 3 பேரையும் பத்திரமா காட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுறேன். புருஷன் முன்னாடி சண்டை வரதா செய்யும். அதுக்காக இப்படி புறப்பட்டு வனவாசலாம் வரக்கூடாது. என்னம்மா, புரிஞ்சுதா? சரி. நீங்க இன்னொருவரோட மனைவின்னு தெரியாம உங்க மேல ஆசைப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வாங்க, இருட்டுறதுக்குள்ள உங்க 3 பேரையும் காட்டுக்கு வெளியே விட்டுறேன். என்னம்மா நீ
2 நாளா உயிரே கையில இல்ல. இப்படியே பண்ணுத? திடுதிப்புன்னு எதுக்காக காட்டுக்குள்ள போனேன்? மன்னிச்சிருங்கம்மா, நான் வேணும்னே போகல. நான் கொஞ்ச தூரம் காடு நல்லா இருக்கேன்னு நடந்துட்டு இருந்தேன். திரும்பி பார்க்கும்போது சுத்தி வழி மறந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்ப வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா எந்த பக்கம் போறதுனே தெரியல. நான் போக போக காட்டுக்குள்ள போயிட்டே இருந்திருக்கேன். எனக்கு வழி சுத்தமா தெரியவே இல்லை. திரும்புற பக்கம் எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சது. புரியுதுமா, நீ சொல்லும் போதே புரியுது. நல்ல வேலை அந்த ஊர் மக்கள் கிட்ட நீ போய் சேர்ந்த. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே? இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மாடி, இப்பதான் உன் கழுத்து கவனிக்கிறேன். இது அவங்க ஊர் தாலியாச்சே. இது யார் உன் கழுத்துல கட்டினது? அது ஒரு பெரிய ஸ்டோரி ஆண்டி. அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெறும் கயிறு தானே, நான் தூக்கி போட்டுறேன். அம்மாடி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. புருஷன் இருக்கும் போது தாலியை கட்டுறேன்னு சொல்றேன். ஐயோ அம்மா, இது தாலி இல்ல, இது வெறும் கருப்பு கயிறு தான். அப்படி இல்லம்மா, அவங்க முறைப்படி இதுதான் தாலி. உன்னை பொறுத்த வரைக்கும் தாலி ஒரு முறை கழுத்துல ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீ அதை கழட்டணும். ஒருவேளை உங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா இதை நீ முறைப்படி கழட்டலாமே தவிர இப்போ சும்மாலாம் கழட்டி வீசக்கூடாது. அது அவன் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் கயிறு கட்டிட்டு இதை கழட்டி வச்சுக்கோ. ஆனா இது சும்மா மட்டும் கழட்டி தூக்கி எறிஞ்சிடாதம்மா. இல்ல ஆண்டி, இது வெறும் கருப்பு கயிறு தானே. அவங்க வனப்பகுதியில வாழ்றவங்க, தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க. அவங்க மூலமா உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கனா அது நிச்சயமா நல்லதா தான் இருக்கும். இதை ஏத்துக்கிட்டு உன்னால முடிஞ்சா வாழு. அப்படி முடியாதுன்னா உங்க வீட்டுல சொல்லி முறைப்படி பிரிஞ்சுக்கோங்க. இங்க இதை இப்ப கழட்ட வேண்டாம். ஏமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதா என்ன? அப்படிலாம் இல்ல ஐயா, எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். அப்புறம் என்னம்மா, இதை நீ கழுத்துல எப்பவும் போட்டுக்கோ. ஒருவேளை உனக்கு இது போட பிடிக்கலனா மஞ்சத்தாளி எடுத்து கட்டிட்டு இதை கழட்டி வச்சிரு. சரிங்கம்மா. காட்டுக்குள்ள அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க. உள்ள போங்க. அப்புறம் தம்பி, அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. உன்னை 2-3 தடவை கேட்டுட்டு சமாளிச்சு படுக்க வச்சிட்டோம். சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இப்பதான் மூச்சே வருது. சரி வாங்க போய் தூங்கலாம். நாளைக்கு காலையில பசங்க திரும்பி வந்துட்டாங்கிற விஷயத்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லணும். சொல்லிக்கலாங்க. சரி வாங்க. நான் போய் மகாவை பாக்குறேன். 2 பேரும் ரூமுக்கு போங்க. நீ போய் இவன் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சரி, ரொம்ப நேரம் வெளியே நிக்க வேண்டாம். சரி இவன், நீ போய் மகாவை பாரு. ஏய், இங்க நின்று பேச வேண்டாம், உள்ளவா போலாம். இரு பேசிட்டு அப்புறம் போகலாம். இங்க பாரு, உன்னை தேடி அலைஞ்சதுலயே பயங்கர டயர்டா இருக்கு. இது பத்தாத குறைக்கு அந்த வீரா போட்ட மொக்கையை வேற கேட்டுட்டே வந்த பாரு, காதுல இருந்து ரத்தமே வந்துடும் போல. அதுவும் இன்னைக்கு அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். தயவு செஞ்சு உள்ளவா. முடியாது, எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். என்னடி பதில் தெரியணும்? சீக்கிரம் கேட்டு தொலை. இந்த தாலியை கழட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. என்ன பண்ணட்டும்? உன்னோட இஷ்டம். என்னடா இப்படி சொல்ற? அப்ப நான் கழட்டிக்கவா? ஓ இஷ்டம்னு சொன்னேன். ஓ இஷ்டம்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? கழட்டுறதும் கழட்டாதும் உன்னோட விருப்பம். ஏய், நான் கழட்டினா உனக்கு வருத்தமா இருக்காதா? இந்த டிஸ்கஷனை அப்புறமா வச்சுக்கலாமா? காடெல்லாம் சுத்திட்டு பயங்கர டயர்டா இருக்கு. கால்லாம் ரொம்ப வலிக்குது. நல்லா சுடுதண்ணி வச்சு ஒரு குழியில போட்டுட்டு அப்புறம் உன் கொஸ்டினுக்கு ஆறமர உட்காந்து பதில் சொல்றேன். இல்ல, எனக்கு இப்பவே பதில் தெரிஞ்சாகணும். படுத்தாதடி. சரி, இப்போ உனக்கு என்ன பதில் வேணும்? இத கழட்டவா வேண்டாமான்னு கேட்டேன். அங்க கல்யாணம் நடக்கும்போது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னோட மனசுல இவ தான் நம்மளோட பொண்டாட்டி, காலம் முழுக்க இவ கூட தான் நம்ம வாழ போறோங்கிறத மனசுல உறுதியா நினைச்சிட்டு தான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். இத கழட்டினாலும் சரி, உன் கழுத்துல இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் என்னைக்கும் மாறாது. எனக்கு நீ தான் பொண்டாட்டி. அதனால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியா இரு. என்ன? ஏன் கேட்கலையா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியா இருன்னு சொன்னேன். நம்ம இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா. இவன் வந்துட்டீங்களா? அம்மா, ஷாலி எங்க? ஏய் போறடி, எந்திரிச்சதும் பதறாத. ஷாலுவுக்கு ஒன்றும் ஆகல. அவளை நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டோம். சுபா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? உண்மைதானே சொல்றீங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க வர வரைக்கும் என் உயிரே கையில இல்ல. ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்க மட்டும் வரலன்னா நானே உங்களை தேடி காட்டுக்குள்ள வந்திருப்பேன். அதான் வந்துட்டேன்ல புட்டி, நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில இருந்து தூங்கிட்டே தாங்க இருக்கேன். இப்ப எனக்கு தூக்கமெல்லாம் கலைஞ்சு போச்சு. நீங்க தான் காடெல்லாம் சுத்திட்டு ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இல்லடி,
டயர்ட்ல உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அப்படியே தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறேன். ஓ அப்படியா? சரி. ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? ம், கேளு. இல்ல வேண்டாம். உடம்பு வலிக்குதுன்னு வேற சொல்றீங்க. நான் பாத்துக்கிறேன். ஹே புட்டி, என்னன்னு சொல்லு. அது வந்து வந்து அது வந்து அடியே, இழுக்காம சட்டுன்னு சொல்லு. உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? அட, இவ்வளவுதானா? இதை கேட்கணுமாடி? இது உனக்கான இடம். வா. ஏங்க இன்னைக்கு உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அடியே, ஒரு நாள் தானே வெளியே போயிருந்தேன். நம்ம காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களை பார்த்துருவேன். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உங்களை பார்க்க முடியலல்ல, ரொம்பவே மிஸ் பண்ணேன். தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட உங்களை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை தேடி போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயம் வேற மனசுக்குள்ள ஓரமா ஓடிட்டே இருந்துச்சு. நல்ல வேளை நீங்க 3 பேருமே நல்லபடியா வந்துட்டீங்க. வழியிலலாம் எந்த பிரச்சனையும் வரலல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லடி. என்ன, காட்டுக்குள்ள ஒரு யானையை மட்டும் பார்த்தோம். அது தூரமா இருந்துதான். பக்கத்துல போயிருந்தா மிதிச்சிருக்கோம். ஐயோ, பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. ஏண்டி செல்லம், உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ம், ஆமாங்க. என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறா? கடல் அளவுக்கு ஆழமா, வான் அளவுக்கு நீளமான எனக்கு டைலாக்லாம் அடிக்க தெரியாது. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். இத்தனை வருஷத்துல என் அம்மா அப்பாவோட பாசம் எனக்கு கிடைச்சதில்ல. ஆனா நீங்க எனக்கு ஆதரிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் அதை உணர்ந்திருக்கேன். இப்போ என் அம்மா அப்பா வந்திருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமாவும் இருந்தது நீங்க தான். ஐ லவ் யூ so much யுவன். நீங்க என்னைக்குமே என்னை தனியா விட்டுட்டு போக கூடாது. ஒருவேளை நமக்கு சாவுன்னு வந்தா கூட அது ஒரே நாளதான் இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி நானும், எனக்கு முன்னாடி நீங்களும் போயிடவே கூடாது. ஏ லூசு, இன்னும் வாழவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளேயும் சாகுற வரைக்கும் போயிட்ட. என்னன்னு தெரியல, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. பூட்டி, நம்ம பந்தம் இன்னைக்கு உருவானதில்ல. 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். அது இது வரைக்கும் மாறவும் இல்லை, இனிமேலும் மாறாது. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தாலும் அதுலேயும் நீதான் என் பொண்டாட்டி. இந்த மாதிரிலாம் புலம்புறதை விட்டுட்டு நல்லா நிம்மதியா தூங்கு. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. என்னம்மா கார்த்திகா, கோமா எங்க போயிட்டு இருக்க? எனக்கு ஒரே கடுப்பா இருக்குப்பா. அந்த குடும்பத்தை பார்த்தாலே எரிச்சல் வருது. 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீட்ல உள்ள ஒரு ஆளு என்ன அடிச்சிட்டான். என்ன, உன்னையும் அடிச்சுட்டானா? ஆமாப்பா, அதை நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுது. இது எல்லாமே அந்த யுவனாலதான். படையப்ப சௌந்தர்யா மாதிரி இருக்க வேண்டிய என்ன நீலாம்பரி ரம்யாகிருஷ்ணன் மாதிரி மாத்திட்டான். இந்த ஊருக்குள்ள பஞ்சம் முளைக்க வந்துட்டு இப்ப இந்த ஊரையே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுல அவங்க குடும்பம் வேற இவ்ளோ பெரிய குடும்பமா இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளை கூட சும்மா விடக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அழிஞ்சு போகணும். கவலைப்படாத கார்த்திகாமா, அதுக்கான ஏற்பாடு தான் அப்பா இப்ப பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? என்ன பண்ணீங்க? ஏதாவது முக்கிய பிளான் பண்ணி சொதப்பிடாதீங்க. இந்த தடவை சொதப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்களோட அழிவு நம்ம கையில தான். அப்பா, அப்படி என்ன பிளான்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீயே வந்து நேர்ல பாரு. நேர்லையா? எங்க? அந்த குடும்பத்தை சேர்ந்த கொஞ்சம் பேர் கோவிலுக்கு போயிருக்காங்க, அங்கதான். அன்னைக்கு கடத்துறதுக்கு 2 பேர் அனுப்புனீங்களே, அதே மாதிரி அடிக்கிறதுக்கு கீத ஆளை மொக்கைய அனுப்பிடாதீங்க. இது அதெல்லாம் இல்லம்மா, அதுக்கும் மேல. அப்பா, என்ன பிளான்னு சொல்லுங்க. பூசாரி கொடுக்க போற தீர்த்தத்துல விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லிட்டேன். என்ன? ஆனா இந்த கோயில் பூசாரி அர்ஜுனையாக்கு பயங்கர விசுவாசமா இருப்பாரே. விசுவாசமா தான் இருப்பான், அதனாலதான் அவனுக்கே தெரியாம விஷத்தை கலந்துட்டேன். ஒருவேளை பழி விழுந்தா கூட அது பூசாரி மேல போய் விழுந்துரும். அப்பா, சூப்பர் பண்ணீங்க. கலக்கிட்டீங்க போங்க.
இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருங்க இருங்க, பூசாரி கொண்டு வந்து தீர்த்தத்தை கொடுக்குறாரான்னு பார்த்துட்டு கிளம்பலாம். ஆறா என் பிள்ளைக்கு ஆர்வத்தை அந்த குடும்பத்தை அழிச்சே ஆகணும்னு கங்கனை கட்டிட்டு அலையிற போல. பின்ன என்னே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நோஸ்கட் பண்ணிட்டு போனான்ல, அவனை சும்மாவே விடக்கூடாது. அவன் ஹனிமூன் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது அவன் குடும்பத்துல ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டாச்சு, 3 பேரும் கிளம்பலாமா? இருங்க இருங்க, பூசாரி பிரசாதம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதை வாங்கிட்டு கிளம்பலாம். தம்பி இந்தாங்க தீர்த்தம். பெருசிமா வாங்கிக்கோ. என் தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். 3 பேரையும் ஒரே மாதிரி பாத்துக்கிறீங்க. இவங்க 3 பேரும் உங்களுக்கு என்ன வேணும்? இவ என்னோட எக்ஸ், அவ என்னோட ஸ்மால் எக்ஸ். நடுவுல நிக்கிறாள், அவ என்னோட பொண்டாட்டி. ஐயா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இவ என்னோட தங்கச்சி, இவங்க என்னோட அக்கா. அதே தனமா அந்த தம்பியும் சொல்லுச்சு. என்ன கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுச்சு. அவர் சும்மா கிண்டலுக்கு சொல்லுவாரு, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. புருஷனை இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம பேசுற, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் நான் எதுவும் நினைச்சுக்கல. சரிங்கம்மா, தீர்த்தத்தை வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருங்க. முக்கியமா அர்ஜுனையாவுக்கும் காவியம்மாவுக்கும் கொடுங்க. அவங்களாலதான் இந்த ஊரே செழிப்பா இருக்கு. சரிங்க. மச்சான், லூசா நீங்க? வரவங்க போறவங்க கிட்ட இப்படியே சொல்லுவீங்க? அவர் என்ன நினைச்சிட்டு போறாரோ தெரியல. ஹேய், சும்மா விளையாட்டுக்கடி. இப்படிலாம் 4 பேர்கிட்ட சொன்னாதான் எனக்கு காதல் மன்னன்னு ஒத்துக்குவாங்க. ரொம்ப முக்கியம். ஆளின் மூஞ்சி பாரு. வர வர கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. வாழை சுருட்டி இருங்க, அப்புறம் ஒட்ட நறுக்கிடுவேன். செல்லம், இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? ஷாஜகான் எடுத்துக்கோ. ஏன் அவர் யாருக்காக தாஜ்மஹால் கட்டினாரு? எனக்கு தெரியும், மும்தாஜுக்காக. கரெக்ட் ஸ்வீட்டார்ட். மும்தாஜ் அவருக்கு 3வது பொண்டாட்டியாம். இன்னும் கணக்குல அடங்காது நிறைய பொண்டாட்டிங்க உண்டாம். பாரு, ஒரு மனுஷன் காதல் சின்னத்தை உருவாக்குறதுக்காக இத்தனை காதல் பண்ணிருக்காரு. அவர் கட்டின அந்த தாஜ்மஹாலை தான் காதல் சின்னமா இந்த உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான் தெரியுது. ஐயோ செல்லம், அது இல்ல. ஒரு மனுஷன் உலக அளவுல சாதிக்கணும்னா நிறைய காதல் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி என்னோட காதலை வளர்த்துக்கிட்டே இருந்தாதான் நானும் ஃபியூச்சர்ல ஷாஜகானா மாற முடியும். அடே ஆதி, ஷாஜகான் மும்தாஜ் காதல யார் யாரும் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு உருட்டை நான் பார்த்ததே இல்லடா. பாத்தியாப்பா, என்ன கஷ்டப்பட வச்சுட்டு இந்த குடும்பமே சிரிக்குது. இதுக்கப்புறம் நம்ம தான் சிரிக்கணும். இவங்க எல்லாரும் அழுகணும்.